இன்றைக்கி சிறடிக்கு ஆசை எபிசோடில் என்னதான் நடக்குது ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். அங்கே அந்த வித்யாவுக்கு கல்யாணம் நடக்கிறது கோயில். அப்போதைக்கு ரோஹிணி வீட்டை எல்லாம் வந்திருப்பாங்க. முத்து, மீனா, மனோஜ் எல்லாமே வந்திருப்பாங்க. எல்லாமே அங்கே வந்திருக்கும்போது ரோஹிணியோட முன்னாடி கல்யாணம் ஆகிருக்குல்ல, அவங்க ஊர்லேருந்து ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அங்கே அவங்க வந்திருக்கும்போது ரோஹிணியை பார்த்துருவாங்க. இது சேகர் பொண்டாட்டி கல்யாணி மாதிரி இருக்க அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது ரோஹிணியும் அவங்கள பார்த்துட்ட பிறகு ரோஹிணி போயிட்டு ஓரமாக மறைஞ்சி நிற்கும்போது ரோஹிணியோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும், இங்கே பாரு, என் முதல்ல கல்யாணம் ஆச்சு இல்லை, அவங்களுடைய ரிலேஷன் வந்திருக்காங்க. அதனால் அவங்க எதுவும் என்கிட்ட வந்து பேசுனாங்க அப்படின்னா, நீ ஏதாச்சும் ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு என்னை உடனே கூப்பிட்டு போயிடு அப்படின்ட்டு ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வச்சிடும். அதே மாதிரியே தேடி வந்து ரோஹிணிக்கிட்ட பேச ட்ரை பண்ணுவாங்க அந்த லேடி. அப்படி ட்ரை பண்ணும்போது அதே மாதிரியே சொன்ன மாதிரியே வந்து ரோஹிணியோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு வெளியே போயிடும். அப்புறம் போயிட்ட பிறகு திரும்ப அந்த லேடி போயிட்டு மீனாவை போய் கேட்கும், இங்கே கல்யாணி ஒருத்தர் இருக்காங்களா, அவங்க எங்கே அப்படின்னு கேட்பாங்க. கல்யாணி அப்படி யாரும் இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லிட்டுவாங்க. அப்படியே போயிட்டுருக்கும்போது ரொம்ப கன்ஃபியூஷனில் சுற்றின்னு இருக்கும் ரோஹிணி. அது கன்ஃபியூஷனில் சுற்றிட்டு இருக்கும்போது அப்புறம் அங்கே கல்யாணம் எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். அங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, ரோஹிணியோட அம்மா வந்து மறைஞ்சிக்கிட்டு அந்த கல்யாணத்தை பார்ப்பாங்க. யாருக்கும் தெரியாமல் அந்த அர்ச்சனையும் வந்து மணமகனுக்கு போட்டு போவாங்க. அப்படி போகும்போது அவங்க எதுக்காக மறைஞ்சி பார்க்குறான்றது யாருக்குமே தெரியாது. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிட்ட பிறகு மீனாவும் முத்துவும் பார்த்துட்டு கேமராவுடைய வீடியோவை பார்த்துட்டு, இவங்க ஏன் அங்கே வந்திருக்காங்க, இவங்க ஏதோ மறைஞ்சு நின்றுட்டு பார்க்குற மாதிரியே தெரியுது அப்படின்ற மாதிரி ரொம்ப திங்க் பண்ணி ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்குவாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது ரோஹிணி பார்த்துட்டு, ஐயையோ இவங்க கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ரோஹிணி யோசிக்க, உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு, நீ கல்யாணத்துக்கு வந்தியாம்மா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், உன் கூடவே உனக்கு பொறுப்பு மாதிரி இருந்தாலே, அதனால் அவளை பார்க்கணுன்ட்டு வந்தேன், அவள் கல்யாணத்தை பார்க்கணுன்ட்டு வந்தேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உன்னை யாருமா அங்கே வர சொன்னது, தேவையில்லாத பிரச்சனையும் உண்டாகுதுக்காக நீ வந்தியா, நீ அங்கே வந்தது யாருக்கும் தெரியாமல் தான் நின்றுருந்தேன்னு நீ நினச்சிட்டு இருக்கிற, ஆனால் நீ வந்தது மொத்தம் கேமராவில் கேப்சர் ஆகிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி டென்ஷன் ஆகுவாங்க. அப்படியா, நான் வந்தது கேமராவில் இதா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஒரு பரபரப்பாக ஆகிடுவாங்க. அப்படி இருக்கிற கண்டிஷனில் அவங்க எதுக்காக மறைமுகமாக வந்தாங்க, எதுக்காக யாருக்கும் தெரியாமல் நின்றுருந்தாங்க அப்படின்ட்டு அடுத்த எபிசோடில் என்ன தான் நடக்குதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாய்.